அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 15ஆம் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், என்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். 15ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய பாடத்தின் வரிசையில் ஹதீஸு கலையின் 6 கிதாபுகள் என்கிற தலைப்பிலே நாம ஒரு சில செய்திகளை இன்று பார்க்க இருக்கிறோம். ஹதீஸு கிதாபினுடைய 6 ஹதீஸு கலையினுடைய 6 கிதாபுகள் அப்படின்னா நமக்கு தெரியும். இமாம் புகாரி ரஹமஹுல்லா தொகுத்த சஹீஹுல் புகாரி, அல் ஜாமிஉ சஹீஹ் எனும் பெயர் கொண்டது. அதே போன்று இமாம் முஸ்லிம் ரஹமஹுல்லா தொகுத்த சஹீஹ் முஸ்லிம், அதே போன்று அபூதாவூத் ரஹிமஹுல்லா தொகுத்த சுனன் அபூதாவூத், நசாஇ இமாம் தொகுத்த சுனனு நசாஇ, அதே போன்று திருமதி இமாம் தொகுத்த ஜாமிஉ திருமதி, அதே போன்று இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லா தொகுத்த சுனன் இப்னு மாஜா. இப்படி இந்த 6 கிதாபுகள் தான் ஹதீஸுக்களையுடைய பிரசித்தி பெற்ற அஸ்ஸிஹாஹு சித்தா என்னும் பெயரால் போற்றப்படுகிற, புகழப்படுகிற, அறியப்படுகிற கிதாபுகள். இந்த கிதாபுகளின் செய்திகளை இந்த பாடத்திலே ஒரு அங்கமாக நாம பார்க்க இருக்கிறோம். அதையே நாம் இங்க தலைப்பாக அமைத்திருக்கிறோம். இதை இங்க பதிவு செய்வதற்கு என்ன காரணம்னா, நம்ம கடந்த பாடங்களிலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்ட வரலாறு. அதனுடைய 3ஆம் நிலையை நாம கடைசியா பார்த்தோம். இமாம் புகாரி ரஹமஹுல்லா தொகுத்த அல் ஜாமிஉ சஹீஹ், சஹீஹான ஹதீஸ் கிதாபு, ஹதீஸுகள் மட்டும் நிரம்பிய ஒரு கிதாபை தொகுத்தார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா. அதுதான் ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்ட வரலாற்றினுடைய 3ஆம் நிலை. அதை தொடர்ந்து சஹீஹான ஹதீஸுகள் மட்டும் நிரம்பியதை தொகுத்தவர்கள் தான் இமாம் முஸ்லிம் ரஹமஹுல்லா. இந்த 2 சஹீஹுகளையும், புகாரி இமாமினுடைய சஹீஹ், முஸ்லிம் இமாமினுடைய சஹீஹ், இரண்டையும் ஒரு 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 அடிப்படையாக வைத்து ஒரு முன்னோடியாக வைத்து தொகுக்கப்பட்ட கிதாபுகள் தான் மீதி உண்டான 4 கிதாபுகள். இப்படி இந்த 6 கிதாபுகள் ஹதீஸு கலையினுடைய அற்புதமான, பரக்கத்தான, பாக்கியமான கிதாபுகள் என்று அறியப்படுகிறது. அதைத்தான் இன்றைய பாடத்திலே நாம சுருக்கமான முறையிலே பார்க்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த பாடம் சம்பந்தமான ஒரு சில கேள்விகளும், அந்த கேள்விகள் இடம்பெறக்கூடிய பக்கங்கள் என்பதையெல்லாம் நாம இந்த பாடத்திலே சுருக்கமான முறையிலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் நாம் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதபிஅஹு ஃபீ தரீகத்திஹி தில்மீதுஹு அல் இமாமு முஸ்லிமுன் ரஹிமஹுல்லாஹ் அல் முத்தவஃபா சனத்த 261 ஹிஜ்ரி. இதற்கு முன்பாக நாம பார்த்த செய்தி என்ன அப்படின்னா, ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டதினுடைய 3ஆம் நிலை, சஹீஹான ஹதீஸுகள் மட்டும் தொகுக்கப்பட்டது. அதில் முதலாவதான கிதாபை தொகுத்தவர்கள் யாருன்னா இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா. அந்த கிதாபினுடைய அல் ஜாமிஉ சஹீஹ் என்னும் பெயர் கொண்ட அந்த கிதாபினுடைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு முன்பு குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வதபிஅஹு, இன்னும் அவர்களை பின்பற்றினார். இந்த ஹூவுடைய மர்ஜி எங்க போகுது அப்படின்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நோக்கிதான் இந்த ஹூவுடைய தமீரு மீளும். அப்ப இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களை பின்பற்றினார்கள். ஃபீ தரீகத்திஹி, அவர்களுடைய பாதையில். இந்த ஹூவுடைய தமீர் யாரு? இந்த லமீரும் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவை நோக்கி தான் போகுது. தில்மீதுஹு, தில்மீது என்பதுதான் தபிஆவுடைய ஃபாயில், அவர்களினுடைய மாணவர். இந்த ஹூவுடைய லமீரும் எங்க மீளுது? இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவை நோக்கி தான் மீளுது. அப்போ இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவினுடைய மாணவர் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களினுடைய வழியில், பாதையில் அவர்களை பின்பற்றினார்.
அந்த மாணவர் யாரு? அல் இமாமு முஸ்லிமுன் ரஹிமஹுல்லா. அல் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள். அல் முத்தவஃபா சனத்த ஹிஜ்ரி 261, 261 ஹிஜ்ரி ஆண்டிலே வஃபாத்தானவர்களான அல் இமாம் முஸ்லிம் என்ற அவர்களுடைய மாணவர் ரஹிமஹுல்லா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய அந்த பாதையில் அவர்களை பின்பற்றினார்கள். அப்ப அவர்களுடைய பாதையில் பின்பற்றினார்கள் அப்படின்னா சஹீஹான ஹதீஸுகளை தொகுக்கக்கூடிய அந்த பாதை, சஹீஹான ஹதீஸுகளை மட்டும் தொகுக்கக்கூடிய அந்த தொரீக்கத்தில், அந்த வழிமுறை, அந்த பாதையில் இமாம் புகாரி ரஹமஹுல்லாவை அவர்களுடைய மாணவரான இமாம் முஸ்லிம் ரஹமஹுல்லா பின்பற்றினார்கள். எனவே அல்லஃப, எனவே அவர்கள் கோர்வை செய்தார்கள். யாரு? அல்லஃபவுடைய ஃபாயில் யாரு? இமாம் முஸ்லிம் ரஹமஹுல்லா கோர்வை செய்தார்கள். கிதாபஹு, தங்களுடைய புத்தகத்தை, தங்களுடைய கிதாபை. இந்த ஹூடைய லமீரும் இமாம் முஸ்லிம் ரஹமஹுல்லா தான். அப்போ அல் மஷூர, பிரபலமான தங்களுடைய கிதாபை கோர்வை செய்தார்கள். யாரு? முஸ்லிம் ரஹமஹுல்லா. அது என்ன பிரபலமான கிதாபு? சஹீஹு முஸ்லிமின் என்ற பெயர் கொண்டு மஷூரான. அப்ப சஹீஹ் முஸ்லிம் என்ற பிரபலமான தங்களுடைய கிதாபை, புத்தகத்தை இமாம் முஸ்லிம் ரஹமஹுல்லா கோர்வை செய்தார்கள். அல்லது எப்படிப்பட்டதான சஹீஹ் முஸ்லிம் அது? அந்த சஹீஹ் முஸ்லிமினுடைய சிஃபத்தை சொல்றாங்க பாருங்க. எப்படிப்பட்டதான சஹீஹ் முஸ்லிம்? எலி, அது வரும், அடுத்து வரும். எலியுடைய ஃபாயிலது இந்த அல்லதியை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கும். சிலா, இந்த எலி என்பது இந்த ஜும்லா தான் சிலா. இதுல உள்ள லமீர் இந்த மௌசூலை நோக்கி மீளும். அப்ப எலி அந்த அந்த கிதாபு தான் வரும். எது? அந்த சஹீஹ் முஸ்லிம் என்ற கிதாபு வரும். ஏன்னா அல்லது என்பது சஹீஹ் முஸ்லிமினுடைய இந்த சிலா மௌசூல் ஜும்லா சிஃபத்தாகும் பொழுது நாம் இந்த அல்லதிக்கு இந்த சஹீஹ் முஸ்லிமினுடைய மானாவை வைப்போம். அப்ப எலி, அந்த சஹீஹ் முஸ்லிம் என்பது அடுத்து வரும். எதற்கடுத்து வரும்? சஹீஹல் புகாரிஜி ஃபில் மன்சிலத்தி, அந்தஸ்து விஷயத்திலே இமாம் புகாரி ரஹமஹுல்லாவுடைய சஹீஹிற்கு அடுத்து வருமே, அப்படிப்பட்டதான சஹீஹ் முஸ்லிம் என்ற பிரபலமான தங்களுடைய கிதாபை, புத்தகத்தை இமாம் முஸ்லிம் ரஹமஹுல்லா கோர்வை செய்தார்கள். இந்த சஹீஹ் முஸ்லிம் என்ற அந்த கிதாபிற்கு நிறைய பெயர்கள் உள்ளதாக நம்ம கிதாபுகள்ல பார்க்கலாம். இங்க சொல்லப்பட்டது சஹீஹ் முஸ்லிம் என்கிற பெயர். அப்போ இமாம் முஸ்லிம் ரஹமஹுல்லா அவர்களுடைய உஸ்தாதான இமாம் புகாரி ரஹமஹுல்லாவை போன்றே சஹீஹான ஹதீஸுகள் மட்டும் ஒன்று சேர்க்கப்படப்பட்ட ஒரு கிதாபான சஹீஹ் முஸ்லிமை கோர்வை செய்தார்கள் என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வகான லஹுமா, இன்னும் அவை இரண்டிற்கும் ஆகியிருந்தது. எவை இரண்டிற்கும்? இந்த லஹுமா, ஹுமாவுடைய லமீர், இந்த லமீரை நாம எங்க மீட்டலாம்? சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம் ரஹிமஹுமல்லா. இமாம் புகாரி ரஹமஹுல்லாவுடைய சஹீஹ், இமாம் முஸ்லிம் ரஹமஹுல்லாவுடைய சஹீஹ் என்கிற அந்த இரண்டு சஹீஹுகளை நோக்கி நாம லமீரை மீட்டலாம். அப்ப அர்த்தம் எப்படி வரும்? அந்த இரண்டு சஹீஹுகளுக்கும் இருக்கின்றது என்கிற, இரண்டு சஹீஹுகளுக்கும் ஆகியிருந்தது என்கிற அர்த்தம் வைக்கலாம். அல்லது நாம எப்படி வைக்கலாம்னா, இந்த ஹுமாவுடைய லமீரை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமல்லா, அப்படி அந்த இரு இமாம்களை நோக்கியும் நாம் இந்த லமீரை மீட்டிக் கொள்ளலாம். நாம சஹீஹ் என்று அர்த்தம் வைப்போம். அப்ப அந்த இரண்டு சஹீஹுகளுக்கும் ஆகியிருந்தது. ஃபலுலு தம்ஹீதி தொரீகி அமாம மை யபஹசு அனில் ஹதீஸி ஸஹீஹி. ஃபலுலு தம்ஹீதி தொரீகி, பாதையை அமைத்து கொடுத்ததினுடைய சிறப்பு. இதுதான் கானவுடைய இஸ்மு. யாருக்கு? அமாமமன், சிலர்களுக்கு முன்னால். எப்படிப்பட்ட சிலர்கள்? யபஹசு அனில் ஹதீஸி ஸஹீஹி, சஹீஹான ஹதீஸை குறித்து ஆய்வு செய்வார்களே. எது சரியான ஹதீஸ், எது பலவீனமான ஹதீஸ் என்பது குறித்ததான ஒரு பஹஸ். அதைத்தான் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸை குறித்தும் ஆய்வு செய்வார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால் பாதையை அமைத்து கொடுத்ததினுடைய சிறப்பு அந்த இரண்டு சஹீஹுகளுக்கும் ஆகியிருந்தது. பாதையை அமைத்து கொடுத்ததுன்னா கடினமான பாதை அல்ல. பி சுஹூலத்தின், சீனுக்கு லம்மு வச்சு வாசிக்கணும். வ யுஸ்ரின், லேசான லேசான முறையை கொண்டு. வ யுஸ்ரின், இன்னும் இலகுவான முறையை கொண்டு. இரண்டினுடைய பொருளும் ஒன்றாக தான் இருக்கும். அப்ப இலகுவான
இன்னும் லேசான முறையை கொண்டு சஹீஹான ஹதீஸை சஹீஹான ஹதீஸை குறித்தும் ஆய்வு செய்பவர்களுக்கு முன்னால் பாதையை அமைத்து கொடுத்ததினுடைய சிறப்பு அந்த இரண்டு சஹீஹுகளுக்கும் ஆகியிருந்தது. இந்த இந்த பாவுடைய தாழ்லுக்கை நாம இந்த தம்ஹீதுல வைத்தால் பொருத்தமா இருக்கும். அப்போ லேசான முறையில் பாதையை அமைத்து கொடுத்தது என்ற அர்த்தம் பொருந்தக்கூடியதாக இருக்கும். வேற தாழ்லுக்குகளும் வைக்கலாம், இது நமக்கு இங்க பொருத்தமானதாக இருக்கு. அப்போ இரண்டு சஹீஹுகளும் தான் சஹீஹான ஹதீஸுகளை எப்படி ஒன்று சேர்க்கணும், அதற்கான தொரீகத், அதற்கான வழிமுறை பாதை என்ன என்பதை வகுத்து கொடுத்த ஒரு தனிச்சிறப்பு இந்த இரண்டு சஹீஹுகளுக்கும் இருக்கிறது என்பதை இங்க நமக்கு குறிப்பிட்டு தராங்க. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, இந்த இரண்டு சஹீஹுகள் தான் சஹீஹான ஹதீஸுகளை மட்டும் ஒன்று சேர்ப்பது என்கிற ஒரு விஷயத்திலே முன்னோடியாக இருக்கிறது. இந்த இரண்டு சஹீஹுகளும் இவைகள் தான் ஆரம்பத்தில் தொகுக்கப்பட்ட கிதாபுகள். அதனால இந்த இரண்டு சஹீஹுகளும் தான் சஹீஹான ஹதீஸுகளை ஆய்வு செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வழியை வகுத்து கொடுத்திருக்கிறது என்பதை இங்க நமக்கு பதிவு செய்து தராங்க. இன்னும் அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, உல்லிஃபத் பஅத ஸஹீஹைனி குதுபுன் கஸீரத்துன் உல்லிஃபத், இன்னும் கோர்வை செய்யப்பட்டது, பஅத ஸஹீஹைனி இந்த இரண்டு ஸஹீஹுகளுக்கு பிறகு. எந்த இரண்டு ஸஹீஹ்? ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹு முஸ்லிம் ரஹிமஹுமல்லாஹ். இந்த இரண்டு ஸஹீஹுகளுக்கு பிறகு கோர்வை செய்யப்பட்டது குத்துபுன் கசீரத்துன், அதிகமான கிதாபுகள். அப்போ இந்த இரண்டு கிதாபுகளை அடிப்படையாக ஒரு முன்னோடியாக வைத்து இதற்கு பிறகு நிறைய கிதாபுகள் சஹீஹான ஹதீஸுகளை ஒன்று சேர்க்கிற விஷயத்துல நிறைய கிதாபுகள் கோர்வை செய்யப்பட்டது என்பதை இங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, மின் அஹம்மிஹா, அவைகளில் மிக முக்கியமானதிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். இந்த ஹாவுடைய லமீரை நாம் இந்த குத்துபுன் என்பதை நோக்கி மீட்டலாம். அப்போ இந்த அதிகமான கிதாபுகளில் மிக முக்கியமானதிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் சுனனு அபி தாவூத. இந்த இபுனு என்பது அச்சுப்பிழை, அதாவது பிரிண்டிங் மிஸ்டேக், நாம் இதை கவனிக்க வேண்டாம். அப்போ அந்த அதிகமான கிதாபுகளில் மிக முக்கியமானதிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். முதலாவதா குறிப்பிடுறாங்க சுனனு அபி தாவூத. அபு தாவூத் ரஹிமஹுல்லாவினுடைய சுனன், அந்த கிதாபை சுனனு அபி தாவூத் என்றுதான் நாம புழக்கத்தில் அழைப்பதுண்டு. அப்ப அபு தாவூத் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய இந்த கிதாபு இந்த அதிகமான கிதாபுகளில் மிக முக்கியமானதிலிருந்து உள்ளது என்று முதலாவதா நமக்கு குறிப்பிடுறாங்க. இந்த அபு தாவூத் ரஹிமஹுல்லா யாரு அப்படின்னா, நம்ம முன்னால் இதற்கு முந்தைய பாடத்துல ஒரு இமாமை பார்த்தோம், அபு தாவூத் அத்-தொயாலிசி ரஹிமஹுல்லா என்று. அந்த அபு தாவூத் இமாம் என்பவர்கள் வேறு, இங்க நம்ம சொன்ன அபு தாவூத் இமாம் என்பவர்கள் வேறு. இவங்க அபு தாவூத் அஸ்-சஜஸ்தானி என்று இவர்களை சொல்லுவாங்க. இவர்களுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவங்க தான் அபு தாவூத் அத்-தொயாலிசி ரஹ்மஹுல்லா, நம்ம முன்பு பார்த்தவங்க. இவங்க அவங்களுக்கு பிற்காலத்துல வாழ்ந்தவங்க. அபு தாவூத் ரஹ்மஹுல்லாவுடைய அந்த பிறப்பு அதை போன்ற வஃபாத்தை குறித்து சொல்லுவாங்க. அபு தாவூத் ரஹ்மஹுல்லா ஹிஜ்ரி 202 பிறக்கிறாங்க. அதே போன்று 275 வஃபாத் ஆகுறாங்க. 73 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு பெருமகனார். அவங்கதான் அபு தாவூத் ரஹ்மஹுல்லா. இவங்க தான் இந்த சுனனு அபி தாவூத் இந்த கிதாபினுடைய எழுத்தாளர், எழுதியவர்கள். அப்ப இவங்க எழுதின இந்த சுனனு அபி தாவூத் அந்த அவைகளில் முக்கியமானதிலிருந்தும் உள்ள ஒன்றாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இரண்டாவதாக குறிப்பிடுறாங்க அந்நசாஇ, சுனனு நசாஇ என்றுதான் நம்ம புழக்கத்துல எனது சொல்வது உண்டு. அப்ப சுனனு நசாஇ என்பதும் அந்த அதிகமான கிதாபுகளில் மிக முக்கியமானதிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் என்று இரண்டாவதா குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த சுனனு நசாஇயை எழுதினவங்க யாரு அப்படின்னா, இமாம் நசாஇ ரஹ்மஹுல்லான்னு நம்ம சொல்லுவோம். அவருடைய முழு பெயர் அஹ்மது பின் ஷுஐப் அன்-நசாஇ ரஹ்மஹுல்லா. இவர்கள் ஹிஜ்ரி 215 வஃபாத் ஆனவங்க. ஹிஜ்ரி 303 ஹிஜ்ரி 215 பிறந்து ஹிஜ்ரி 303 வஃபாத் ஆகுகிறார்கள். சுமார் 88 வருடங்கள் வாழ்ந்த ஒரு மகான் தான் இமாம் அஹமது பின் ஷுஐப் அன்-நசாஇ ரஹ்மஹுல்லா. இவர்கள் எழுதியதுதான் சுனனு நசாஇ என்ற இந்த கிதாப். அதே போன்று மூன்றாவதா சொல்றாங்க ஜாமிஉ திருமிதி. இந்த திருமிதி என்ற வார்த்தை துருமுதி என்றெல்லாம் சொல்வதுண்டு, நம்ம எப்படியும் சொல்லலாம். அப்ப ஜாமிஉ திருமிதி
திருமிதி இமாமினுடைய ஜாமிய திருமிதி எனும் கிதாபும் அந்த முக்கியமான அந்த அதிகமான கிதாபுகளில் மிக முக்கியமானதிலிருந்து உள்ளதாக இருக்கும் என்று மூன்றாவதா நமக்கு குறிப்பிட்டு தராங்க. இந்த கிதாபை எழுதிய இமாம் யார் அப்படின்னா அபு ஈசா முஹம்மது அத்திருமிதி ரஹ்மஹுல்லா. இவர்கள் புகாரி இமாமினுடைய மாணவர் என்பதாக நமக்கு கிதாபுகளிலே சொல்லப்படுகிறது. இவங்க ஹிஜ்ரி 209 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 279 வஃபாத் ஆகுகிறார்கள். அதாவது 70 வயசு 70 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, சுனனு இப்னி மாஜா. சுனனு இப்னி மாஜா, இப்னு மாஜா ரஹ்மஹுல்லாவினுடைய சுனன், இதுவும் அந்த அதிகமான கிதாபுகளில் மிக முக்கியமானதில் இருந்தும் உள்ளதாக இருக்கும். இப்ப இப்னு மாஜா இமாம் அவர்களுடைய முழு பெயர் என்ன அப்படின்னா முஹம்மது இப்னு மாஜா ரஹ்மஹுல்லா என்றுதான் சுருக்கமா சொல்லுவாங்க. இவர்களும் ஹிஜ்ரி 209 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 273 வஃபாத் ஆகுகிறார்கள். 64 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு பெருமகனார் தான் இப்னு மாஜா ரஹிமஹுல்லா. இப்படி இந்த 4 இமாம்கள் தொகுத்த இந்த 4 கிதாபுகளும் அந்த அதிகமான கிதாபுகளில் மிக முக்கியமானதிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் என்கிற செய்தியை நமக்கு இங்க பதிவு செய்து தராங்க. இந்த 4 கிதாபுகள், அதே போன்று இதற்கு முன்பு நாம குறிப்பிட்ட சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம், இந்த 2 கிதாபுகள் மொத்தம் 6. இந்த 6 கிதாபுகளை தான் ஹதீஸினுடைய புழக்க பாஷையில் நம்ம சொல்லி தருவாங்க அஸ்ஸிஹாஹு சித்தா என்று சொல்வார்கள். அதாவது சஹீஹான ஹதீஸுகளை ஒன்று சேர்த்த 6 கிதாபுகள் அப்படின்னு இந்த 6 கிதாபுகளுக்கும் மொத்தமான ஒரு பெயரை நமக்கு சொல்லி தருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான ஒரு முக்கியமான கிதாபு தான் இந்த 6 கிதாபுகளும். இந்த 4 கிதாபுகளும் எதற்கு பிறகு கொடுக்கப்பட்டது? சஹீஹைனி, அந்த இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாவுடைய சஹீஹ், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவுடைய சஹீஹிற்கு பிறகு தொகுக்கப்பட்ட கிதாபுகள் தான் இந்த 4 முக்கியமான கிதாபுகள் என்பதாக இங்க நமக்கு பதிவு செய்து தராங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வஹாஉலா இல் மذ்கூரூன ஹும் அஸ்ஹாபுல் குதுபிஸ் சித்தா வஹாஉலா இல் மذ்கூரூன, இன்னும் மேல் சொல்லப்பட்ட இவர்களாகிறவர்கள் யாரு? இந்த ஒவ்வொரு கிதாபினோடும் அவரவர்களுடைய பெயரையும் தான் சேர்க்கப்பட்டுச்சு, அப்படிதானே? சஹீஹ் முஸ்லிம்ல முஸ்லிம் இமாமினுடைய பெயர், சஹீஹுல் புகாரியில் புகாரி இமாமினுடைய பெயர், அதே போன்று இங்க அபூதாவூத் இமாமுடைய பெயர், இங்க நசாஇ இமாமுடைய பெயர், இங்கே திருமிதி இமாமினுடைய பெயர், அதே போன்று இங்க இப்னு மாஜா இமாமுடைய பெயர் என்று 6 கிதாபுகளோடும் அந்த 6 கிதாபுகளை எழுதியவர்களுடைய பெயரையும் சேர்க்கப்பட்டது. அவங்களதான் குறிப்பிடுறாங்க. மேல் சொல்லப்பட்ட இவர்களாகிறவர்கள் ஹும் அவர்கள் அஸ்ஹாபுல் குதுபிஸ் சித்ததி, அந்த 6 கிதாபுகளினுடைய உரிமையாளராக, அந்த 6 கிதாபுகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். அஸ்ஹாபுனா உரிமையாளர்கள் என்று அர்த்தம் வைக்கலாம். அப்ப இவங்க தான் இந்த 6 கிதாபுகளை எழுதியவர்கள், அவர்கள் தான் முசன்னிஃப்கள் என்பதாக நமக்கு இங்க சொல்லித்தராங்க. இந்த ஹும் என்பது இந்த மதுக்கூர் உணவை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கும். அதை தொடர்ந்து இன்னொரு செய்தியையும் சொல்றாங்க பாருங்க, வல் அர்பாத்துல் அஹீரூன, கடைசி 4 நபர்கள் ஆகிறவர்கள். கடைசி 4 நபர்கள்னா யாரு? இமாம் அபூ தாவூத், இமாம் நசாஇ, இமாம் திருமிதி, இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுமுல்லா. இவர்களா இந்த கடைசி 4 இமாம்களாகிறவர்கள் ஹும் அவர்கள் அல் மஅரூஃபூன அறியப்படுபவர்களாக இருக்கிறார்கள் பி அஸ்ஹாபி சுனனி, சுனனுகள், அதாவது சுனனுகள். இந்த சுனனு இங்க குறிப்பிட்டோம், அதே போன்று இங்கும் குறிப்பிட்டோம், இங்கே சுனனு நசாஇ என்போம். அப்ப சுனனுகளின் உரிமையாளர்கள் என்பதை கொண்டு அறியப்படுபவர்களாக இருக்கிறார்கள். யாரு? கடைசியாக சொல்லப்பட்ட இந்த 4 இமாம்களும். அப்ப இதுவரைக்கும் நமக்கு இந்த முதலாவது பாபு, அதாவது இந்த கிதாபை 4 பாபுகளாக பிரிச்சிருந்தாங்க. நம்ம முன்பே குறிப்பிட்டிருந்தோம். அந்த 4 பாபில் முதலாவது பாபினுடைய பாடங்கள் நிறைவு பெற்றது, அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு சில கேள்விகளை நமக்கு சொல்லித்தர போறாங்க. இந்த கேள்விகள் எதுக்கு அப்படின்னா, சுமார் ஒரு 14 கேள்விகள் இங்க இடம்பெறக்கூடியதாக இருக்கும். இந்த 14 கேள்விகள்ல நாம் இதுவரைக்கும் இந்த முதல் பாபில என்னென்ன செய்திகளை எல்லாம் பார்த்தோமோ அதை அனைத்தையுமே ஒரு கேள்வி வடிவிலே சுருக்கி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு நாம பதிலை படித்தால் இந்த முதலாவது பாதையை, முதலாவது பாடத்தையே நம்ம முழுமையா பார்த்தது போல
ஆகும். அதனால இந்த கேள்விகளை குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க இப்ப நாம அந்த கேள்விகளையும் அதற்குண்டான பதில்களையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்இலத்துன் கேள்விகள். இப்ப கேள்விகள் தொடருது. இங்கு 14 கேள்விகள் கேட்கப்படும். நம்ம ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலை முழுமையான முறையில விளக்கி கிதாபை எடுத்து வாசித்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த பாடங்களையும் வாசிக்க வேண்டியதாக ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா இந்த 14 கேள்விகளில் முசன்னிஃபு இந்த முதல் பாபுல் அவ்வலான முதல் பாபையே முதல் பாடத்தையே முழுமையாக கொண்டு வந்துட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான கேள்விகள் தான் இந்த 14 கேள்விகள். அதனால் நாம இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அதற்குண்டான பதிலை விரிவாக நாம பார்க்கிறத விட அது நேரம் வீணாகும். அதனால இந்த முதல் கேள்வி அதை போன்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் எத்தனாவது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு என்பதை மட்டும் நாம் இங்க சொல்லிட்டு இந்த கேள்விகளை நாம முடிவு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். வாங்க முதலாவது கேள்வி என்னது? அர்ரிஃபில் ஹதீஸ மஅ தம்சீலி லிகுல்லி மா துதுகரு. ஹதீஸிற்கு தாரீஃப் சொல். மஅ தம்சீலி லிகுல்லி மா துதுகரு. சொல்லப்படும் ஒவ்வொன்றிற்கும் உதாரணம் காட்டுவதோடு ஹதீஸிற்கு நீ தாரீஃப் சொல். இப்ப இந்த முதல் கேள்வியில ஹதீஸ்னா என்ன, அதற்கு தாரீஃப் என்ன, அதற்குண்டான உதாரணத்தை நீ வெளிப்படுத்து, தெளிவுபடுத்துன்னு கேக்குறாங்க. அப்ப இதற்குண்டான பதில் பக்கம் 10, 11 இந்த 2 பக்கங்கள்ல ஹதீஸ்னா என்ன என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெளிவான முறையில சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் இந்த முதல் கேள்வியுடைய பதில். அதே போன்று இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, மா மஅன சுன்னத்தி வல் ஹபரி வல் அசரி. சுன்னத்து, ஹபரு, அசரு இவைகளுடைய அர்த்தம் என்ன? இன்னும் வமல் அலாகத்து இன்னும் தொடர்பு என்ன? பைனஹா இவைகளுக்கு மத்தியில்னா இந்த சுன்னத்து, ஹபரு, அசர் இந்த மூன்றை நோக்கி இந்த லமீர் மீளும். அப்ப சுன்னத்து, ஹபரு, அசர் இவைகளுக்கும் பைனல் ஹதீசி இன்னும் ஹதீஸிற்கு மத்தியிலான தொடர்பு என்ன என்பதுதான் இரண்டாவது கேள்வி. அப்போ இந்த கேள்வியில சுன்னத்து, ஹபரு, அசர்னா என்ன, இவைகளுக்கும் ஹதீஸுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்முடைய பாடத்துல ஹதீஸ்னா என்ன என்று குறிப்பிட்டாங்க. அதே போன்று சுன்னத்துனா என்ன என்பதாக குறிப்பிட்டாங்க. ஆனா ஹபரு, அசரை பற்றிய செய்திகள் நம் பாடத்தில் இடம் பெறல. ஆனா கேள்வியில வந்திருக்கு. அதனால நாம் என்ன பண்ணணும்னா இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாம ஒரு பதிலை தயார் செய்திருக்கிறோம். வாங்க அந்த பதிலை நாம பார்ப்போம். நீங்க பாருங்க, அசுன்னத்து வல் ஹபரு வல் அசரு. கேள்வி இதுதான் ஹெட்டிங். சுன்னத்துனா என்ன? ஹிய அந்த சுன்னத் என்பது பிமானல் ஹதீசி ஹதீஸுடைய அர்த்தம் கொண்டிருக்கும். அதாவது ஹதீஸிற்கு என்ன அர்த்தமோ அதுதான் சுன்னத்திற்கும் அர்த்தம் அப்படின்னு நம்முடைய இந்த கிதாபிலேயே சொல்லப்பட்ட செய்தி இது. பக்கம் 10ல பார்த்தால் இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ ஹதீஸ்னா என்ன என்பதை நாம சுருக்கமாக இங்கே விளங்கிடுவோம். நம்ம கிதாபில் சொல்லப்பட்ட அர்த்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய ஒன்று, அது சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அங்கீகாரமாக எதுவாக இருக்கலாம். அதை தொடர்ந்து சொன்னாங்க சஹாபாக்கள், அதே போன்று தாபிகள் இவர்களோடு சேர்க்கப்படக்கூடியதும் ஹதீஸ் தான் என்று நமக்கு குறிப்பிட்டாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமான முறையில விளங்கிக்கலாம். என்ன காரணம்னா ஹதீஸுகளுக்கு சனதுகள் இருக்கும். அந்த சனதுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் சேரக்கூடியதும் இருக்கு. சில சனதுகள் சஹாபாக்களோடு முடியக்கூடியதும் இருக்கு. சில சனதுகள் தாபிகளோடு முடியக்கூடியதும் இருக்கு. ஒவ்வொரு ஹதீஸிற்கும் ஒவ்வொரு பெயர், மர்ஃபூ, மௌகூஃப், மக்தூ என்றெல்லாம் பெயர்களை பிரிப்பாங்க. அவைகளுக்கு உண்டான முழு விளக்கத்தை நாம பின்வரக்கூடிய பாடங்கள்ல பார்ப்போம். இப்படி ஹதீஸுகளுடைய சனதுகள் இவ்வளவு வேறுபாடு இருக்கிறதுனால எல்லாமே ஹதீஸுடைய அந்த விஷயத்தில் ஹதீஸ் எனும் பெயரில் இடம்பெறக்கூடியதுதான். அதனால ஹதீஸ் என்பது ஒரு பொதுவான வார்த்தை. அப்ப அந்த ஹதீஸ் என்ன அர்த்தமோ அதுதான் சுன்னாவிற்கும் என்பதை நாம விளங்கிக்கணும். இதுதான் சுன்னாவுடைய அர்த்தம். அதே போன்று ஹபர்னா என்ன? மாயுன்கலு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் கைரிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டுமோ அவ் அல்லது அவர்கள் இந்த ஹூலிதமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாதவர்களை தொட்டுமோ அறிவிக்கப்படக்கூடியதான ஒன்று. சவாவுன் கான ஃபிஅலன் அவ் கௌலன் அவ் தக்ரீரன். அந்த அறிவிக்கப்படும் ஒன்று கானோட இஸ்மு லமீரு இந்த மாவை நோக்கி நாம மீட்டணும். அப்ப அறிவிக்கப்படும் ஒன்று ஃபிஅலாக இருக்கலாம், அதாவது செயலாக இருக்கலாம், அல்லது சொல்லாக இருக்கலாம், அல்லது அங்கீகாரமாக இருக்கலாம். இதை பற்றி விளக்கங்கள் நம்ம முன்பே குறிப்பிட்டோம். அப்போ இந்த ஹபர் என்பது பொதுவான ஒன்று, சுன்னத்தை விட ஆழமானது, அதாவது சுன்னத்தை விட பொதுவான விஷயங்களை உள்ளடக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஹபர் என்பது. இதுதான் ஹபருடைய தாரீஃப். அதே போன்று அல் அசர், அசர்னா என்னது? மா யுன்சபு இல ஸ்வஹாபதி வத் தாபிஈன.
சஹாபாக்களின் பக்கமும் தாபிகளின் பக்கமும் சேர்க்கப்படக்கூடியதான ஒன்று. மின் அக்வாலின் வாஃபாலின், சொற்களாலும் செயல்களாலும். அப்போ சஹாபாக்கள்னா யாரு, தாபிகள்னா யாரு என்பதெல்லாம் நாம முந்தைய பாடங்கள்ல விவரிச்சிட்டோம். அப்போ இதுதான் அசர் என்பது. இப்படி பல தாரீஃபுகள் இருக்கு. நாம ஒரு தாரீஃபை, ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான தாரீஃபை இங்க நாம குறிப்பிட்டிருக்கிறோம். இதுதான் சுன்னாவிற்கும் ஹபருக்கும் அசருக்குமான தாரீஃப். இனி அடுத்து நம்ம பார்க்க போறது இவைகளுக்கும் ஹதீஸிற்குமான தொடர்புகள் என்ன, அதான் அலாகத்துன் என்று நாம ஹெட்டிங் போட்டிருக்கோம். பைனல் ஹதீசி வ சுன்னதி வல் ஹபரி வல் அசரி என்ற ஒரு பெரிய ஹெட்டிங்கை நாம போட்டோம். ஹதீஸிற்கும் சுன்னத்து ஹபரு அசருக்கும் மத்தியிலான தொடர்பு அப்படின்னு பாருங்க. இப்போ பைனல் ஹதீசி வ சுன்னதி, ஹதீஸிற்கும் சுன்னாவிற்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்ன, தசாவி என்று சொல்வார்கள். அதே போன்ற அடுத்த விஷயங்கள் உமூம் ப ஹுசூஸ் முத்தலக் என்று குறிப்பிடுவாங்க. அப்ப தசாவினா என்ன, உமூம் ஹுசூஸ் முத்தலக்னா என்ன, இதை பற்றியெல்லாம் நாம முழுமையாக விளங்கணும்னா இது இல்முல் மந்திக்கு சம்பந்தமான செய்திகள். நாம அதற்குள்ளால் செல்லாம இதனுடைய நோக்கம் என்ன என்பதாக ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த கேள்விகளுக்குள் போயிடலாம். பாருங்க, ஹதீஸிற்கும் சுன்னாவிற்குமான தொடர்பு தசாவி. தசாவினா எல்லா ஹதீஸும் சுன்னத்து தான், எல்லா சுன்னத்தும் ஹதீஸ் தான் என்பது. இதுதான் நம்முடைய கிதாபில் சொல்லப்பட்ட செய்தியும் கூட. அதே போன்று பைனல் ஹதீசி வல் ஹபரி, ஹதீஸிற்கும் ஹபருக்குமான மத்தியிலான தொடர்பு என்ன, உமூம் ஹுசூஸ் முத்லக். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஹதீஸை விட ஹபர் என்பது அழமானது, அதாவது அதிகமாக பொதுவான ஒன்று. அப்போ எல்லா ஹதீஸும் ஹபரு, ஆனால் ஹபரில் சிலதுதான் ஹதீஸ் என்பதுதான் ஹதீஸிற்கும் ஹபருக்குமான தொடர்பு. அதே போன்று மூன்றாவது பைனல் ஹதீசி வல் அசரி, ஹதீஸிற்கும் அசருக்குமான மத்தியிலான தொடர்பு என்பது அது உமூம் ஹுசூஸ், உமூம் பஹுசூஸ் முத்தலக் தான். அப்ப எந்த அடிப்படையில வரும், அசரை விட ஹதீஸ் என்பது ஆழமாக உள்ளது. ஏன்னா ஹதீஸ் என்பது அசரை விட நிறைய விஷயங்களை உள்ளடக்கக்கூடியதா இருக்கு. அப்போ எல்லா அசருமே ஹதீஸ் தான், ஹதீஸில் சிலதுதான் அசராகும் என்பதுதான் இதனுடைய பொருள். இதை பற்றி விளக்கங்கள் நிறைய இருக்கு. இங்க நாம சுருக்கமான முறையில இவைகளுக்கு மத்தியிலான தொடர்பை பார்த்திருக்கிறோம். இங்க பைனல் ஹதீசி வ பைன சுன்னத்தி வல் ஹபரி வல் அசரி, அதாவது ஹதீஸிற்கும் ஹபரு, சுன்னத்து, அசர் இவைகளுக்கு மத்தியிலான தொடர்பை நாம பார்த்துட்டோம். இதுதான் இரண்டாவது கேள்விக்குண்டான முழுமையான பதில். வாங்க நாம இப்போ அடுத்த மூன்றாவது கேள்விக்குள்ள போலாம். மூன்றாவது கேள்வி என்ன, தஹத்தஸ் அன் மன்சிலத்தில் ஹதீசி, ஹதீஸுடைய அந்தஸ்தை குறித்து நீ பேசு. முஸ்ததில்லன் ஆதாரம் தேடிய நிலையில், அலாமா தகூலு நீ சொல்லக்கூடியதான ஒன்றின் மீது, பில் குர்ஆனி வ சுன்னா குர்ஆனை கொண்டும் சுன்னாவை கொண்டும், சுன்னத்துனா ஹதீஸ், குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் நீ சொல்லக்கூடியதான ஒன்றின் மீது ஆதாரம் தேடிய நிலையில் ஹதீஸுடைய அந்தஸ்தை குறித்து நீ பேசு. இதுதான் மூன்றாவது கேள்வி. இதற்குண்டான பதில் பக்கம் 12 சொல்லப்பட்டுள்ளது. நான்காவது கேள்வி என்ன, மா ஹுக்முல் அமலி பில் ஹதீசி, ஹதீஸை கொண்டு அமல் செய்வதனுடைய சட்டம் என்ன, மஅ தலீலி ஆதாரத்தோடு சொல். வஹல் ஹதரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களா, மின் முகாலஃபதி மா ஜாஅ பிஹி, எதை கொண்டு அவர்கள் வந்தார்களோ, ஜாவுடைய ஃபாயில் லமீர் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி மீளுது, தஹீவுடைய லமீர் இந்த மா என்னும் மௌசூலை நோக்கி மீளுது. அப்ப எதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களோ அந்த ஒன்றிற்கு மாற்றம் செய்வதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களா. உஸ்குரி தலீல அலா தாலிக, ஆதாரத்தை நீ சொல், அலா தாலிக அதன் மீது, அதன் மீதுனா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களா இல்லையா என்ற அந்த விஷயத்தின் மீது நீ ஆதாரம் சொல்லு. அப்ப இந்த நான்காவது கேள்விக்குண்டான பதில் பக்கம் 13, 14 இடம்பெற்றுள்ளது. ஐந்தாவது கேள்வி என்ன, மா மலாஹிரு இனாயத்தில் முஸ்லிமீன பில் ஹதீசி, ஹதீஸை கொண்டு முஸ்லிம்கள் முக்கியத்துவம் அளித்ததினுடைய வெளிப்பாடுகள் என்ன, எங்கே, ஃபி ஹயாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்க்கை ஜீவித காலத்தில், வ பஅத வஃபாத்திஹி இன்னும் அவர்களினுடைய மரணத்திற்கு பிறகு, இந்த ஹியுடைய லமீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஅ தம்சீலி உதாரணம் காட்டுவதோடு. பின் ஐந்தாவது கேள்விக்கு எங்க பதில் சொல்லப்பட்டுள்ளது, நம்முடைய கிதாபினுடைய பக்கம் 14 இருந்து 17 வரைக்கும் இதற்குண்டான பதில் சொல்லப்பட்டிருக்குது. ஆறாவது கேள்வி என்ன, மத்தா வலஅல் உலமாஉ,
கவாயிதல் ஹதீசி, ஹதீஸினுடைய பொது சட்டங்களை அறிஞர்கள் எப்பொழுது வைத்தார்கள்? வமல்லதி தஆஹும், அவர்களை அழைத்த அந்த காரியம்தான் என்ன? இன்னும் அவர்களை அழைத்த அந்த காரியம்தான் என்ன? லிதாலிக்க, அதற்குனா இந்த வைப்பதற்கு, பொது சட்டங்களை வைப்பதற்கு அவர்களை அழைத்த அந்த காரியம்தான் என்ன? இது ஆறாவது கேள்வி. இதற்குண்டான பதில் பக்கம் 17 சொல்லப்பட்டுள்ளது. அதே போன்று ஏழாவது கேள்வி என்ன? லிமாதா லம் யுதவ்வனில் ஹதீஸு ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே ஹதீஸு ஒன்று சேர்க்கப்படவில்லை. எதனால், எதற்காக? இன்னும் வஸ்ஸதுரில் அவ்வலி லில் இஸ்லாமி, இஸ்லாத்திற்கு உரிய முதலாவது காலத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய காலத்திலேயும் ஹதீஸ் ஒன்று சேர்க்கப்படவில்லை. எதற்காக, எதனால்? நம்ம குறிப்பிட்டிருந்தோம் சதுருல் அவ்வலி லில் அஸ்ஸதுருல் அவ்வலு லில் இஸ்லாம் அப்படின்னா ஹலீஃபாக்களுடைய காலம் என்பதாக நாம விவரிச்சிருந்தோம். அப்ப ஏன் ஒண்ணு சேர்க்கப்படல என்பது குறித்த காரணங்களை விவரிக்கணும். அது பக்கம் 17வது பக்கம் முதல் அதே போன்று 18 இந்த 2 பக்கங்களிலேயும் இதற்குண்டான பதில் சொல்லப்பட்டுள்ளது. 8வது கேள்வி என்ன? ஹல், இங்க ஒரு புள்ளி வந்துள்ளது, அது பிரிண்டிங் மிஸ்டேக், அச்சுப்பிழை. ஹல் கான பஅது ஸஹாபதி, சஹாபாக்களில் சிலர் ஆகியிருந்தார்களா? பி கத்பி அல்ல, யக்துபுல் ஹதீசன் வரணும். இந்த பி என்பது எழுத்து அச்சுப்பிழை, அதாவது பிரிண்டிங் மிஸ்டேக். இங்க வந்த புள்ளியும் அச்சுப்பிழை தான். அப்போ யக்துபுல் ஹதீஸ, ஹதீஸை எழுதுபவர்களாக சஹாபாக்களில் சிலர் ஆகியிருந்தார்களா? மஸ்ஸில், நீ உதாரணம் காட்டு. லிமா தகூலு, நீ சொல்லும் ஒன்றிற்கு. இதற்குண்டான பதில் பக்கம் 19 இடம்பெற்றுள்ளது. அதே போன்று 9வது கேள்வி என்ன? மத்தாக்கான அவ்வலு ததுவீனின் ரஸ்மியின் லில் ஹதீசி, இந்த ததுவீனுக்கு நாம முதவ்வன் என்று அர்த்தம் வச்சிருந்தோம். அப்ப ஹதீஸிற்கு உரிய எழுத்து வடிவிலான முதல் தொகுப்பு ஆகியிருந்தது எப்பொழுது? வமனில்லதி அமரபிஹி, வமன் யார், அல்லதி அமரபிஹி, அதை கொண்டுன இந்த பிஹி லமீர், இந்த ததுவீன் ஹாவுடைய லமீர், அந்த ஒன்று சேர்ப்பது கொண்டு ஏவியவர்களில் ஏவியவர் யார்? வ கைஃப, இன்னும் எப்படி, தஆ அவர் அழைத்தார், இந்த தஆவுடைய ஃபாயில் லமீர், அந்த லமீர் இந்த மண்ணை நோக்கி மீளுது. அவர் எப்படி அழைத்தார்? இலா தாலிக்க, அதன் பக்கம், அந்த ததுவீனின் பக்கம் எப்படி அழைப்பு கொடுத்தார்? வமன் அவ்வளு மனிஸ்தஜாபலஹு, அந்த ததுவீனிற்கு அல்லது இந்த ததுவீனிற்கு ஒன்று சேர்ப்பதற்கு பதில் கொடுக்க தேடியவர்களில் முதலாம் அவர் யார் என்பது 9வது கேள்வி. இதற்குண்டான பதில் பக்கம் 19, 20 இடம்பெற்றுள்ளது. அதே போன்று 10வது கேள்வி என்ன? மன் அவ்வலு, த லான் போட்டிருக்கு, இது பிரிண்டிங் மிஸ்டேக், அச்சுப்பிழை. மன் அவ்வலு மன் ஜமா அல் ஹதீஸ, ஹதீஸை ஒன்று சேர்த்தவர்களில் முதலாம் அவர் யார்? பி மக்கத்த, மக்காவில். வபில் மதீனத்தி, இன்னும் மதீனாவில். வமா அஷ்ஹரு கிதாபின் லில் இமாமி மாலிக்கின் ரதியல்லாஹு அன்ஹு, இமாம் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிதாபில் மிக பிரபலமானது எது? இது 10வது கேள்வி. இதற்குண்டான பதில் பக்கம் 20 இடம்பெற்றுள்ளது. 11வது கேள்வி என்ன? மா தரீகத்து ஜம்இல் ஹதீஸி ஃபில் கர்னி ஸானி லில் ஹிஜ்ரத்தி, ஹிஜ்ரத்திற்கு உரிய 2ஆம் நூற்றாண்டிலே ஹதீஸ் ஒன்று சேர்க்கப்பட்டதினுடைய வழிமுறை என்ன? வழி, அதாவது பாதை என்ன என்பது கேள்வி. இதற்குண்டான பதிலும் பக்கம் 20 இடம்பெற்றுள்ளது. 12வது கேள்வி என்னமா? அஸ்ஹா உசூரில் ஹதீசி, ஹதீஸினுடைய காலங்களில் மிக அழகியதான காலம் எது? வலி மாதா, இன்னும் எதனால், எதனால் அது அழகானது என்பது 12வது கேள்வி. இதற்குண்டான பதிலும் பக்கம் 20 இடம்பெற்றுள்ளது. அதே போன்று மன் அவ்வலு மன் அல்லஃப ஃபில் மசானிதி, 13வது கேள்வி. முஸ்னதான கிதாபுகளில் கோர்வை செய்தவர்களில் முதலாம் அவர் யார்? வமா ஷஹரு குத்துபில் மசானிதி, முஸ்னதான கிதாபுகளில் மிக, அதாவது முஸ்னதானவைகளின் கிதாபுகளில் மிக பிரபலமானது எது? வமா தரீகத்து தலீஃபி ஃபி முஸ்னதில் இமாமி அஹ்மத், அல் இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாவுடைய முஸ்னதில் கோர்வை செய்வதினுடைய தொரீகத் என்ன, அதாவது வழிமுறை, அந்த பாதை என்னவாக இருந்தது? இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லா எந்த தொரீகத்துல, எந்த வழிமுறையில தங்களுடைய முஸ்னதை கோர்வை செய்தார்கள்? இது 13வது கேள்வி. இதற்குண்டான பதில் பக்கம் 20 இடம்பெற்றுள்ளது. இறுதியாக கேள்வி என்ன? மன் அவ்வலு மன் அல்லஃப ஃபில் ஹதீஸி ஸஹீஹி, சஹீஹான ஹதீஸிலே கோர்வை செய்தவர்களில் முதலாம் அவர் யார்?
வமன் அஸ்ஹாபுல் குத்துபி சித்தா, அந்த 6 கிதாபுகளினுடைய உரிமையாளர்கள் யார், இன்னும் அந்த உரிமையாளர்கள் யார்? இதுதான் 14வது கேள்வி. இதுதான் இறுதி கேள்வி. இதற்குண்டான பதில் இன்றைக்கு நாம் பார்த்த பாடம், அதாவது பக்கம் 21 இடம்பெற்றுள்ளது. இப்படி 14 கேள்விகளை நாம பார்த்திருக்கிறோம். இதற்குண்டான பதிலை நாம விரிவாக சொன்னா நமக்கு அது அவசியம் இல்லாதது, அதே போன்று நேரமும் வீணாகும். அதனால இந்த 14 கேள்விகளுக்கு உண்டான பதில்களின் பக்கங்களை குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த 14 பக்கங்களை கேள்விகளை நாம எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த பாடத்தையும் நாம மீண்டும் ஒரு ஒரு முறை பார்த்தது போன்று வரும். அந்த அளவிற்கு அற்புதமான கேள்விகளை முசன்னிஃப் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதனோடு நம்முடைய அல் பாபுல் அவ்வலு என்ற முதல் பாபு நிறைவு பெறுகிறது. இதை தொடர்ந்து அடுத்த பாடங்களில் நாம அல் பாபு சானி என்ற 2வது பாடத்தை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.